சமாதானத்தின் தெய்வம் சமாதான காரணராம் இயேசுவின் இனிய நாமத்தினாலே காலை வேளையில் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவசனம் மார்க்கு 9:50. ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள். அன்பு மக்களே, இந்நாட்களில் நான் பார்த்து கொண்டிருக்கும் அநேக குடும்பங்களில் சமாதான குறைவு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், சமாதானமின்மை. மனைவி கணவனிடம் பேசி பல வருடங்கள் ஆகிறது. கணவன் மனைவிடம் பேசி வருடங்கள் ஆகிறது. எனக்கு நெருங்கிய குடும்ப தலைவி மிகவும் அன்புள்ளவர்கள், கர்த்தரை மிகவும் கனப்படுத்துகிறவர்கள், நல்ல விசுவாசமுள்ள ஒரு தாயார். அவர்கள் திடீரென பலவீனத்தினால் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவருடைய பிள்ளைகள் சொன்ன சாட்சி, அம்மாவிடம் அப்பா சாகும் வரை பேசவே இல்லை என்று. நான் மிகவும் உடைந்து போனேன். மனைவி இறுதி நாட்களில் பலவீனத்தில் இருக்கிறார்கள். மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள், சில உறுப்புகள் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. இதை கேட்டும் தன் சொந்த மனைவியிடம் பேசாமல் இறந்த பின் கவலைப்பட்டு பேசி என்ன பயன்? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைக்கும் போதே யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தர் சமாதானக்காரனர். இன்று சொந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சமாதானம் இல்லை. ஒரே குடும்பத்தில் தனித்தனி ஒரு விதமான நபர்கள், ஒரே வயிற்றில் பிறந்தோம், ஒரே இரத்தம் என்பதை மறந்து சுயநலவாதிகளாக வாழ்கிறார்கள். மன்னிப்பதற்கு மனமில்லை. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நீ உயர்ந்தவனா, நான் தாழ்ந்தவனா என்று பேசி பேசி விலையேற பெற்ற ரட்சிப்பை இழக்கிறோம். இரட்சகரை மறக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் இதை தான் கற்பிக்கிறது. யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் இருப்போம். இந்த உலகத்தில் நிரந்தரம் என சொல்லிக்கொள்ள இயேசுவை தவிர யாரும் இல்லை. அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். சமாதானம் செய்யுங்கள், சமாதானம் உள்ளவர்களாய் வாழுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் ஜீவிப்போம். ஆமென்.